புரிஞ்சுக்கோங்க, சத்துருக்கு பயம் இல்லைங்க, இருட்டில் வேலை செய்யறவனுக்கு பயம் இல்லை. நம்ம ஏன் பயப்படணும்? கர்த்தர் உங்களை பார்த்து தைரியப்படுத்துகிறார். கெட்டது பண்றவனுக்கு பயம் இல்லை. வெளிச்சத்தின் பிள்ளை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, நடத்தி வந்தவர் கர்த்தர். நான் ஏன் பயப்படணும்? ஏங்க வெள்ளரிக்காயும் கொமட்டிக்காயும் பிரித்து சாப்பிட்டு அவனுக்கே அப்படி இருக்குன்னா, எதுவுமே இல்லாத வனாந்தரத்தில் வானத்துல இருந்து அப்பத்தை சாப்பிட்ட எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அப்படியே கர்த்தர் தெருவெல்லாம் விட மாட்டார். அழைச்சவர் நடத்துவார்னா நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. எதிர்க்கிறவன் எதிர்க்கட்டும், அழிக்க நினைக்கிறோம் அழிக்கட்டும், நிர்மூலமாக்க நினைக்கிறோம் நிர்மூலமாக்கட்டும். எனக்கு கர்த்தர் கொடுப்பார்னா கொடுத்து தான் தீர்வார். நான் யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. ஒரு அல்லேலூயா. உங்கள் போஷிப்பு கர்த்தராக இருந்தால் யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. ஐயோ இவங்க சோறு போடுவாங்களா, இவங்க காப்பாற்றுவாங்க. தாவீது சொல்கிறார், நான் இளைஞனாக இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனுமானே, நீதிமானோ அவனுடைய சந்ததியோ அப்பத்துக்கு இறைந்து தெரிந்ததை நான் பார்த்ததில்லை. வார்த்தையை கேட்கறது பெருசு இல்லை, வார்த்தையை வாழ முடியுமா? பயம் இல்லாமல் இருக்க முடியுமா? கர்த்தர் நடந்துவார் சொல்ல முடியுமா? சிங்கத்தை போல தைரியமா இருங்க. ஏங்க பயப்படுறீங்க? ஏன் வெளிச்சத்தின் பிள்ளைங்க நாம ஒரு இருட்டில் தப்பான ஒரு காரியத்தை செய்யறவன அவ்வளோ துணிச்சலா இருந்து நான் அப்படி பண்ணுவேன்னு சொல்லும் போது என்ன கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்கவே மாட்டாரு. நீங்க ஏன் சொல்ல முடியல? நான் ஒளியில வாழ்றேன், 100 பேர் கண்ணு முன்னாடி என் வாழ்க்கை நடக்குது. என்ன நான் யாருக்கும் பயந்து வாழல, யாரையும் ஏமாத்தி வாழல, யார் சொத்தை அபகரிச்சு வாழல, யாருக்கும் கெடுதி செஞ்சு வாழல. ஏன் பயப்படணும்? ஏன் கலங்கணும்? ஏன் விட்டுட்டு போனோம்? ஏன் நான் கிட்ட வரைக்கும் வந்துட்டு இதுக்கு மேல கர்த்தர் தரமாட்டார்னு சோர்ந்து போனோம்? எனக்கு சுத்தில உதவி செய்யல, என்ன நிந்திக்கிறாங்க, அவ்வளவுதான் சொல்றாங்கன்றதுனால இல்ல, அவனுக்கும் சேலஞ்ச் பண்ணுவேன். கர்த்தர் சொன்னார்னா அதை செஞ்சு முடிக்க அவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என் வெளிச்சம், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்?